மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்னங்க மத்தியானம் கோவில்ல என்ன ஆச்சு? ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க, அப்புறம் போனை கட் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு பல தடவை ட்ரை பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகலல? எனக்கு ஒண்ணும் ஆகல. கரெக்டான நேரத்துல நீ போன் பண்ணதுனால நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் நகர்ந்துட்டேன். இல்லனா அங்க இருந்த கோயில் கூட என் மேல விழுந்து நான் இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன். ஐயோ, ஓ மை காட். அப்ப அம்மா போன் பண்ணனால தான் நீ தப்பிச்ச சித்தப்பே. ஆமா, அதுக்காக உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். மறுபடியும் கிஃப்டா? இந்தா வாங்கிக்கோ. எதுக்குங்க கிஃப்ட்? நீங்க அடிப்படாம ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க, அதுவே பெரிய கிஃப்ட். இல்ல பரவாயில்ல, சின்ன கிஃப்ட் தான், வாங்கிக்கோ. இல்ல வேண்டாங்க, நீங்க கிஃப்ட்னு சொன்னாலும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சித்தப்பே, இதுக்கு முன்னாடி வில்லங்கமா ஏதோ கிஃப்ட் கொடுத்திருக்க, அப்படிதானேம்மா? am I correct? ஆமா. கிஃப்ட் என்னன்னு காட்டுங்க. நீயே பிரிச்சு பாரு. ஓ, ஓஹோ, அதுவா? சச்சா, இது அது இல்ல, இது வேற. ப்ளீஸ் வாங்கிக்கோ. ஐயோ வேணாங்க. எனக்கு கொடுத்துரு சித்தப்பே. டேய் சுமாரா, இது கண்மணிக்கு. கண்மணி. என்னப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? கண்மணியை லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு வெளியில போனதும் ப்ரோக்ராம மாத்திட்டல. நீ எல்லாம் ஒரு ஷோ. அத்தை, அவரை திட்டாதீங்க. அவருக்கு இன்னைக்கு கோவில்ல அவருக்கு நிறைய வேலை அத்தை, பாவம். ஏன்பா பசிக்கல? வாசனை ஆள தூக்கல? சம வாசனமா, நான் வாசல்ல அசந்து போய் நின்னுட்டேன். அப்படியே பூமி சமையல் செஞ்ச மாதிரி ஸ்மெல் வருதுமா. ஆரு, சித்தப்பு கையில இருக்க கிஃப்ட் வாங்கி எனக்கு கொடு. ஆமா, என்ன கிஃப்ட் இது? கண்மணிக்கு நான் வாங்கினமா. என்னது? அது அவ கைராசி. இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சு. வெரி குட் மகனே, இப்படிதான் பொறுப்பா இருக்கணும். கண்மணி, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இந்தா. தேங்க்ஸ். கண்மணி, என்னன்னு பிரிச்சு காட்டு. இல்ல அத்தை, அவர் ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் அப்புறமா பிரிச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நமக்கு எதுக்கு? பப்பு, நீ வா, நாம போய் சாப்பிடலாம். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். மத்தியானம் ஃபோன் பண்ணி என்னை காப்பாத்தினதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ். வா. உட்காருப்பா. வாசனை படுத்துக்கலா இருக்க. என்ன குழம்பு? கத்திரிக்காய் காரக்குழம்பு. இது வேற ஸ்டைல். ஓ, வேற ஸ்டைல்னா? இது பூமி ஸ்டைல்.
டேஸ்ட், அதே வாசனை, ம், சூப்பர். உனக்கு எப்படி பூமி ஸ்டைல் தெரியும்? ஆ, ஆ, இது பாருப்பா, ம், வளவளன்னு கேள்வி கேட்காம சாப்பிடு. ம், சாப்பிடுறேன். ம். ம், இன்னும் கொஞ்சம் சாதம் போடு. ஆ. போதும் போதும். சாப்பிடுங்க. ஆ, காரக்குழம்பு ஊத்து. ஆ, ஏங்க வெரைட்டியா வேற ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஆ, காரக்குழம்பு அடிச்சுக்கவே முடியாது, நீ அதே போடு. ம், ம், போதும். சாப்பிடுங்க. பாரு ஆ? இதே ரேஞ்சில் போனா நம்மளுக்கு எதுவும் மிஞ்சாது. நீயே சீக்கிரம் சாப்பிடு. பஞ்சத்துல 10 மாசம் அடிபட்ட மாதிரி சாப்பிடுறோம். ஐயோ. ஆ? ஐயோ, ஏய், தண்ணி தண்ணி குடுமா. ஆ, 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 இந்தங்க தண்ணி குடிங்க. குடி. ஐயோ, அத்தை ஏன் அவருக்கு இன்னும் விக்கல் நிக்க மாட்டேங்குது? பப்பு, உன் சித்தப்பாவுக்கு அதிர்ச்சியா ஏதாவது சொல்லு. அப்பதான் ஷாக்ல விக்கல் நிக்கும். சித்தப்பு, ம், நான் டயட்ல இருக்க போறேன். இனிமே நுறுக்கு திணியெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏய் வருண், டேய் டேய், ஷாக்கிங்கா சொல்ல சொன்னா என்னடா இப்படி பண்ற? ஷாக்கிங்கா ஏதாவது சொல்ல சொன்னா காமெடி பண்ற. நீ வேற பாரு, நான் சொன்னது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஆ? ஐயோ. ஐயோ, வருண், ஐ லவ் யூ. இனிமே நான் தான் உங்க பூமி. உனை காண இரு கண்கள் மட்டும் போதாது அன்பே, என்னை நானும் உணர்ந்தேனே நன்றாய் உனை கண்ட பின்பே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.